சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், 100 பேருக்குன்னு சொன்னா 50 மூலிகை பிரியாணி, 50 மூங்கில் பிரியாணி, இப்படி ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி போடுறோம். அதுக்கு எவ்வளவு ஆகும்னு இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம், பாருங்க சார். சார், எடுத்துக்கோங்க. தேங்க் யூ. நன்றி. என்னம்மா 100 பேருக்கு ரொம்ப அதிகமா போட்டிருக்கீங்க? சார், கரெக்டா தான் போட்டிருக்கோம், அதிகமாலாம் ஒண்ணு போடல சார். நீங்க கரெக்டா தான் போட்டிருக்கீங்க, ஆனா எனக்கு அதிகமா தோணுதே. கொஞ்சம் அதிகமா இருக்குமா? நான்லாம் அரசாங்கம் கொடுக்கற காசை தவிர வேற எந்த காசையும் வாங்காதவம்மா. என்கிட்ட போய் நீங்க இப்படி அதிகமா கேட்கலாமா? சார், நியாயமா தான் சார் போட்டிருக்கோம். எங்களுக்கு ஆகிற செலவு கூட 15% தான் கூட வச்சிருக்கோம் சார். நாங்க உங்ககிட்ட எதுவுமே ஜாஸ்தியா சொல்லல. ஃபுட்டுனா நிறைய பேரு 50%, 80%, ஏன் 100% கூட ப்ராஃபிட் வைப்பாங்க. நாங்க அவ்வளோலாம் வைக்கல சார். எங்களுக்கு இவ்ளோ ஆகும். மத்த ரெகுலர் பிரியாணி மாதிரி இல்லைல்ல சார், வேலை கொஞ்சம் அதிகம். அதனாலதான். என்னம்மா, நீங்க கேக்குற காசை நான் வேற யாருக்காவது கொடுத்தா இதை விட ஒரு 50-100 பிரியாணி எக்ஸ்ட்ரா கிடைக்குமா? நான் எதுக்குமா உங்களுக்கு அதிகமா காசு கொடுக்கணும்? சார், ஒரு தடவை நாங்க கொடுக்கற பிரியாணி நீங்க சாப்பிட்டா கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ணுவீங்க சார். இது ரெகுலர் பிரியாணி மாதிரி இருக்காது சார், உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேமா, நல்லா இருக்குன்றதுனால நான் 2 மடங்கு காசு கொடுக்க முடியாதுல்ல? சார், இந்த ஆர்டர்ல எங்களுக்கு பெருசாலாம் லாபம் வராது சார். எங்களுக்குன்னு சில கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்ஸ்க்கு உண்டான பணம் வந்தா போதும்னு தான் சார் நாங்க கோட் பண்ணிருக்கோம். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். என்ன விஜய் இப்படி சொல்றாங்க? மூலிகை பிரியாணி, மூங்கில் பிரியாணின்னு பேரை வித்தியாசமா வச்சிருக்காங்க. பேர் வித்தியாசமா இருக்குன்றதுனால காசு அதிகமா கொடுக்க முடியாதுல்ல? சார், அவங்க ப்ரிப்பரேஷன்ல எந்த குறையும் இருக்காது சார். ரொம்ப டேஸ்டியா தான் சார் இருக்கும். சரிம்மா, இதுல போட்டிருக்கீங்கல்ல, அதுல இருந்து ஒரு 5000 குறைச்சுக்கங்க. குறைச்சிங்கன்னா அட்வான்ஸ் வாங்கிட்டு போங்க, சரியா? சார், 5000 குறைச்சா ரொம்ப கம்மியா இருக்குமே சார். எங்களுக்கு வரதே அவ்வளோதான் சார். அதுலயும் நீங்க 5000 குறைச்சிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். சரிங்க சார், உங்களுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு கொடுங்க சார். கண்டிப்பா இது எங்க லாபத்துல குறையும் தான், ஆனாலும் பரவாயில்ல சார். உங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைக்கிறதுக்காக நாங்க இது பண்றோம் சார். 5000 ரூபாய்க்காக பாக்காதீங்கம்மா. பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சாப்பிட்றவங்கள இருந்து நிறைய பேர் ஆர்டர் கொடுப்பாங்க. அது மூலமா உங்களுக்கு நிறைய பிசினஸ் கிடைக்கும்ல? அதனாலதான் சார் நானும் சொல்றேன், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுங்க சார். ரோகிணி, சொல்லுங்கப்பா. இதுல இருந்து 5000 கட் பண்ணிட்டு 20,000 பணம் கொண்டு வந்து உங்க கையில கொடுமா. சரிங்கப்பா. அப்புறம் என்னங்க, ஜூஸ குடிங்க. விஜய் குடிப்பா. என்னங்கப்பா? இந்தாங்கம்மா அட்வான்ஸ், வாங்கிக்கங்க, நல்லபடியா பண்ணி கொடுங்க.